பாசமான மாமியார் சிறுகதை. அம்மா வீட்டுக்கு போ. ருத்ரதாண்டவமாடி வாய்க்கு வந்தபடி கூச்சலிட்ட சரவணன் தன் மனைவியின் மீது முடிவாக வீசிய சொற்றொடர் அது. அமிலம் தோய்த்த சரவணனின் வார்த்தைகள் ஹேமாவின் செவியை தீர்த்து கொண்டே உள்ளே இறங்கினர். அதிர்ச்சியில் உறைந்தாள் ஹேமா. குடும்பத்திற்கு குடும்பம் பல்வேறு பரிமாணங்களில் வித்தியாசப்படும் கொள்வினையையும் கொடுப்பினையையும் பற்றி கெஞ்சித்தும் நினைத்தவளில்லை ஹேமா. எவரோடும் எதனோடும் தன் வாழ்வை ஒப்பிட்டவளில்லை. தன் கணவன் தன் குடும்ப வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாய் குடித்தனம் நடத்துகிற கர்ம யோகிதான் அவள். என்னை போய் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரே என ஆற்றாமையில் குமைந்தாள். துக்கமாக வந்தது. மனசே விட்டு போச்சுப்பா என விரக்திப்பட்டு व्यसனப்பட்டாள். எல்லா தம்பதியர்களையும் போலவே எத்தனையோ முறை இவர்களுக்குள் கருத்து வேறுபாடும் சண்டையும் வந்திருக்கிறது. இயல்பாய் சமாதானமும் ஆகியிருக்கிறது. அறிவிற்கடி உனக்கு, காமன் சென்ஸே இல்லையா, இது கூடவா தெரியாது என இப்படியெல்லாம் பலமுறை கடுப்படுத்தியிருக்கிறான் சரவணன். வார்த்தைகளால் நோகடித்திருக்கிறான். அப்பொழுதெல்லாம் குடும்பம் ஒன்றே குறிக்கோளாய் அர்ப்பணிப்புடன் வாழ்ந்தாள். ஆனால் தன் செயலில் இருந்த பிழையை அனுசரித்து அதற்கான தண்டனையாகவும் தவறை திருத்திக் கொள்ள கிடைத்த வாய்ப்பையும் எடுத்துக்கொண்டு அந்த சொற்களை எல்லாம் கடந்து விடுவாள். இதற்கு முன் ஒருபோதும் இப்படி சொன்னதில்லை. ஆனால் இன்னைக்கு கோபம் எல்லை மீறி வார்த்தைகள் கொஞ்சம் தடித்தே போய்விட்டன. அதிகபட்சமாக உன் இருப்பே தேவையில்லை என்கிற விதமாக பேசிவிட்டான். அயன் செய்த பொழுது சட்டை பத்தான் இருக்கிறதா என பார்த்திருக்க வேண்டும் தான். கவனக்குறைவாக இருந்தது தவறுதான் என வைத்தே கொண்டாலும் அதற்காக அம்மா வீட்டுக்கு போ என அறுத்து விடுவது எந்த விதத்தில் நியாயம் என எண்ணி எண்ணி மருகினாள் ஹேமா. நொறுங்கல்களின் ஒட்டுமொத்த வெளிப்பாடாய் வெடித்து வெளிவந்தது துக்கம். கீழுதட்டை இறுக கடித்து கொண்டாள். மீறி வந்த கேவலை அடக்கி அமுக்கி விழுங்கினாள். இந்த அளவுக்கு கடுமையாக பேசியது இதுவே முதல் முறை. இனி தன் வாழ்நாளில் இவர் இப்படி பேசக்கூடாது. இதனை முளையிலே கிள்ளிவிடணும். இவருக்கு நல்ல பாடம் கற்பிக்கணும். சரவணன் கோபக்காரன்தான், கொடுமைக்காரன் இல்லை. வாய் தவறி வந்து விட்ட வார்த்தைகள் இவை. கொட்டிய வார்த்தையை அள்ள முடியாதே. தவித்தான். அவளை ஏதாவது பேசி எப்படியாவது சமாளித்து விடணும். தீவிரமாய் அதை எதிர்பார்த்தான் சரவணன். ஹேமாவின் மௌனமோ அவனுக்கு மீண்டும் கோபத்தை ஏற்படுத்தியது. இன்னைக்கு ஹேமாவுக்கு கோபமே இல்லை, வருத்தம் மட்டும்தான். ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசல, எதிர்வாதம் பண்ணல. உள்ளுக்குள்ளேயே மருகினாள். வாயை திறந்தால் தனது வைராக்கியம் காலாவதியாகிவிடும் என தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். ரூமுக்கு சென்று துணிமணியெல்லாம் எடுத்து பயணப்பட்டாள். ஹால் கடந்து வாசல் நோக்கி போனாள். மௌனத்தை நாமே கலைத்து விடுவாமா? ஒரு கணம் தோன்றியது சரவணுக்கு. குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். அதே சமயம் இறங்கி வரும் துணிவு அவனிடமில்லை. அடுத்து என்ன செய்வது என தவித்தான். ஹேமா திரும்பி உள்ளே வந்தாள். ஹாலுக்கு சென்று சுமங்கலி வெறும் வயிற்றோட வீட்டை விட்டு போனா வீடு விளங்காது என சரவணன் காதில் விழுமாறு உறக்க முணுமுணுத்தாள். இருவர் சாப்பாட்டு தட்டையும் எடுத்து வைத்து கொண்டு தட்டு போட்டிருக்கிறேன் என புத்தம் பொதுவாய் குரல் கொடுத்தாள். ஆனால் சரவணனோ அவள் மனம் கலைந்தால் அனைத்தையும் சரியாக்கி விடலாம் என சற்று முன் எதிர்பார்த்தானவா? அதையும் தாண்டி அவளே இறங்கி வந்து அவனோடு சேர்ந்து சாப்பிட தயாராக இருக்கிறாள். ஆனால் சரவணனின் தன் முனைப்பு அவனை தழுவிக்கொண்டது. முறுக்கி கொண்டாள். அவளோடு உண்பதை தவிர்த்தான். சரவணன் தன்னோடு சேர்ந்து சாப்பிட வரவில்லை என ஹேமா உறுதி செய்து கொண்டாள். எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட்டாள். சமையல் மனம் கமகமென்று பரவியது. தட்டை அலம்பினாள். தட்டு மாட்டியில் செருகினாள். சாப்பிட்ட இடத்தில் நீர் தெளித்து மார்பை போட்டாள். தனது முகத்தை தன் முந்தானையால் துடைத்து கொண்டாள். மீண்டும் ஒரு முறை பசிக்கும் பொழுது எப்பனாலும் சாப்பிட்டுக்கலாம் என அவன் காதில் விழுமாறு பலமாக சொன்னான். வாசப்படி அருகில் வைத்திருந்த பையை கையில் எடுப்பதற்கு முன் சரவணன் காதில் விழுமாறு மீண்டும் ஒரு முறை சொன்னாள் சாப்பிடலாம் என. பையை எடுத்துக்கொண்டாள். தன் வார்த்தை சூட்டை தாங்க முடியாமல் ஹேமா தன்னை விட்டு ஓடுகிறாள் என நினைத்தான் சரவணன்.
இப்படி படியிறங்கி விடுவாள் என்பதை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மேலும் குற்ற உணர்வு மேலிட்டது. கடுமையாய் பேசிய பொழுதும் தட்டும் தண்ணீரும் வைத்து சாப்பிட அழைத்தாளே, அவளின் கண்களை சந்திக்கவே கூச்சமாக இருந்தது. வழக்கம் போல சூழ்நிலையில் இப்படி ஒரு வாய்ப்பை அலட்சியம் செய்துவிட்டோம் என மீண்டும் வருந்தினான். ஹேமா உதட்டிலிருந்து வந்ததுதான், உள்ளத்திலிருந்து வந்ததல்ல என்பதை அவள் கையை பிடித்து ஒருமுறை வெளிப்படுத்தி விட்டாள். என்ன ஒரே கணம் மின்னல் வேகம் போல் வந்து போனது. பாழாய் போன தன் முனைப்பு இம்முறையும் குறுக்கே விழுந்தது சரவணனுக்கு. பையோடு வாயிற்படி தாண்டி படியிறங்கினாள். போர்ட்டிகோவின் இடது பக்கம் வந்தாள். செருப்பை எடுத்து போட்டு காலில் மாட்டிக்கொண்டாள். போர்ட்டிகோ கடந்து வந்து வாசல் கேட்டை திறந்தாள். இப்பொழுது நினைத்தால் கூட சரி செய்து விடலாம், மீண்டும் வளர விடக்கூடாது, சமாதானப்படுத்துவோம் என்று நினைத்தான் சரவணன். அவளோ கேட்டை மூடிவிட்டு கதவை உள்ளே பூட்டிக்கோங்க என சரவணனுக்கு மீண்டும் ஒரு குரல் கொடுத்தாள். சந்து கூத்தல் வீடு என்பதால் வாசல் சுவரில் பதிக்கப்பட்ட குட்டியான விநாயகர் சிலையை வணங்கிவிட்டு நடையை கட்டினாள் ஹேமா. என்ன திமிர் அவளுக்கு என ஹேமா தெருவில் நடப்பதை வக்ரத்துடன் பார்த்தான் சரவணன். எத்தனை நாள் தான் அம்மா வீட்டில் இருக்க முடியும்? அவள் ஒரு அம்மா மானஸ்தி, ஒரு நிமிஷம் கூட தன்னோட இருக்க விட மாட்டா. போடி புருஷன் வீட்டுக்கு என விரட்டி விடுவாள். பூமரங் போல போன வேகத்தில் திரும்பி வருவாள் ஹேமா. வரட்டும், அப்ப இருக்குது அவளுக்கு என புத்தி பேதளித்தது. பழிவாங்கும் எண்ணமும் வைரமும் மனதில் ஏறியது. கல்யாணமான பின் 6 மாதங்கள் அமைதியாக ஓடினர். நகரத்தில் பேச்சுலர் அறையை காலி செய்துவிட்டு தனி வீடு பார்த்து தனி குடித்தனம் வைத்தார்கள். இந்த 1.5 வருஷத்தில் பலமுறை சண்டை போடுவதும் சேர்வதும் அவர்களுக்கு இயல்பாக இருந்தது. அம்மா வீட்டுக்கு போ என அவனை மீறி தெரித்து விட்டது என்பதுதான் உண்மை. தப்புதான், வாய் தவறி சொன்னாலும் தப்புதானே. அவர் ரொம்ப கோபக்காரண்டி. பெண் பிடித்து விட்டதாக அவர்கள் வீட்டிலிருந்து தகவல் வந்த பொழுது அம்மாவின் கண்களில் கண்ணீர் தொளித்தது. கூட்டத்தில் மாடியிருந்த அப்பாவின் போட்டோவை தீக்கமாய் பார்த்தாள் ஹேமா. அப்பாவை விட சரவணனுக்கு என்ன கோபம் பெருசா இருக்க போது? அம்மாவிடம் கேட்டாள். காரணமே இல்லாமல் முடியை பிடித்து இழுப்பதும் அடிப்பதும் கத்துவதும் என அழுச்சாட்டியம் செய்த அப்பாவோடு 20 வருஷங்கள் தள்ளிய ஹேமாவுக்கு சரவணன் ஆத்திரக்காரன் என்பது ஒரு பெரிய குறையாக தெரியவில்லை. கேரக்டர் தெரிந்து திருமணம் செய்து கொண்டதால் மிக மிக எச்சரிக்கையாக குடித்தனம் நடத்தினாள் ஹேமா. இருவர் நடத்தும் தனி குடித்தனத்தில் அப்படியொன்றும் பெரிதாய் சிக்கலில்லை. அவ்வப்போது சண்டைகள், ஆபீஸ் பிரச்சனைகள் மனதில் வைத்து கொண்டு ஏதாவது சத்தம் போடுவான். அதை கண்டும் காணாமல் விட்டு விடுவாள் ஹேமா. அன்றும் அப்படித்தான். சலூனுக்கு சென்றுவிட்டு தாமதமாய் வந்தான். குளிப்பதற்கு தாமதமானது. முதல் தாமதம் முற்றிலும் தாமதமாய் ஆகி போனது. அவசரமாக அயன் செய்த சட்டையை பிரித்து உடுத்தினான். மேலிருந்த முதல் பொத்தான் போட்டான். அடுத்த 2 பொத்தான்களும் இல்லை என்பது தெரிய வர அவனுக்கு கோபம் தலைக்கேறிவிட்டது. தாறுமாறாய் பேசிவிட்டான். அவ்வளவுதான். அலுவலகத்துக்கு விடுப்பு சொல்லிவிட்டு மாமியாரிடமிருந்து எந்த நேரத்திலும் ஃபோன் வரும் என எதிர்பார்த்து காத்திருந்தான் சரவணன். வந்தால் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதையும் ஒத்திகை பார்த்து வைத்திருந்தான். அவன் எதிர்பார்ப்பு முற்றிலும் ஏமாற்றமாய் முடிந்தது. தனிமையில் கிடந்த 2 நாட்களும் தனக்குள் பார்த்து கொண்டான் சரவணன். தன் குறை தனக்கே தெரிய வர தன் முனைப்பை தகர்த்தெறிந்தான். மாமியாருக்கு ஃபோன் போட்டு பேசி ஹேமாவை எப்படியாவது வரவழைக்கலாம் என முடிவெடுத்து செல்போனை கையில் எடுத்த பொழுது சரவணனின் அம்மா ஃபோன் செய்தாள். அம்மா எதற்காக ஃபோன் செய்கிறாள்? வழக்கமாக நலம் விசாரிக்கத்தான் பண்ணியிருப்பாள் என சமாதானம் செய்து கொண்டான். ஐயோ, என்னிடம் பேசிட்டு ஹேமாவிடம் பேசணும் என்பாளே, இப்போ அட்டன் பண்ணா நம்ம பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு சிக்கலாயிரும், எல்லா விவரத்தையும் சொல்லணும் என கட் பண்ணான். விளையாட்டாய் மீண்டும் 2 நாட்கள் சென்றது. நடந்த விவரங்களை நேரில் போய் அம்மாவிடம் சொல்வதுதான் நல்லது. அம்மா வீட்டுக்கு போக முடிவெடுத்தான். வண்டியை ஸ்டார்ட் செய்தான். வீட்டு வாசலிலேயே காய்கறி வாங்கி கொண்டிருந்த அம்மா வா சரவணா என வாய் நிறைய அழைத்தாள். ஏண்டா, ஹேமாவை மட்டும் அனுப்பிட்டு நீ வரல, உனக்கு அங்கே என்ன வேலை என்றாள். சரவணன் துணுக்குற்றான். வாங்கோ என வீட்டுக்குள் இருந்து வந்தாள் ஹேமா. சரவணனுக்கு ஒரே குழப்பம். ஏங்க பயந்துட்டீங்களா? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் போகல.
நான் இங்கே நல்லா 2 நாள் நல்லா ஜாலியாக இருந்தேன் என்றாள். அடி கள்ளி, என்னை அங்கே தவிக்க விட்டுட்டு இங்கே நீ என அவளை பார்த்த சந்தோஷத்தில் அவர்களது சண்டையை மறந்து அவளை அணைத்து கொண்டான். அவர்களின் காதல் இன்னும் அதிகமானது.